வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே முக்கியமான வீடியோ. யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இபி எக்ஸாம், அதாவது டான்ஜெட் நடத்தக்கூடிய டிஎன்இபிஏ எக்ஸாம் வந்து 2020-21 ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு பல்க் வேகன்சி ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் வந்து அமௌண்ட் வந்து யாருக்குமே ரீஃபண்ட் பண்ணலை. ஸோ 2020 நடந்த ஒரு எக்ஸாமுக்கான ஒரு ரீஃபண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து அவங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ரீஃபண்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு சில ப்ரொசீஜர்லாம் சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் வந்து அமௌண்ட் வந்து எப்படி ரீஃபண்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ப்ரொசீஜரும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரொம்பவே முக்கியமான வீடியோ. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகவே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2020-21 தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வகையான போஸ்டிங்க்கு வந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, நானும் இதில் வந்து ஒன் ஆஃப் த மெம்பர். அதனால் இப்போ நான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். நானுமே இந்த எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த வீடியோ போகிறதுக்கான மெயின் ரீசனும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதாவது மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கோ இல்லை மெயில் ஐடிக்கோ நீங்கள் உங்களோட கொரிஸை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த கொரிஸ் அதெல்லாம் எப்போ கேட்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 5/5/2024 தான் இந்த ரீஃபண்டுன்றதை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. லாஸ்ட் டேட் 5/5/2024. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு மேனுவல், ரீஃபண்ட் மேனுவல் அப்படின்ற மாதிரி ஒரு பிடிஎஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க அஃபிஷியல் வெப்சைட்டில். ஸோ அது என்னென்ன கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து நம்ம ரீஃபண்ட் பண்ணுறது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்குள்ளே கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு டேரெக்டாக இந்த பாக்ஸ் அப்படின்றத உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்படிலாம் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் கூட இந்த லிங்க் மூலிமா கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு டேப் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேவா? அதில் என்னென்ன இருக்கும், யூசர் ஐடி இருக்கும், பாஸ்வேர்டு இருக்கும், அப்புறம் கேப்ச்சா இருக்கும். அதை நீங்கள் என்டர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? யூசர் ஐடி பாஸ்வேர்ட்னா ஒன்றும் இல்லை. நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டு நம்மளுக்கு மெயிலில் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் யூசர் ஐடி பாஸ்வேர்டு. சப்போஸ் பாஸ்வேர்டு தெரியலனா நம்ம ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தா கூட நம்ம அந்த பாஸ்வேர்டை வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அந்த போஸ்ட் வந்து வரும். ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் பண்ணிங்களா எலக்ட்ரிக் வரும், அசஸர் பண்ண அசன் வரும், மெக்கானிக்கல் இன்ஜினியர் பண்ணால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றது காக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் எப்போ பண்ணீங்க, என்ன போஸ்ட்டுக்கு பண்ணீங்க அப்படின்றத சைடில் கொடுத்துருப்பாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரீஃபண்டட், ரொம்ப முக்கியம், ஆல்ரெடி ரீஃபண்டட் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதுக்குள்ளே போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி இருந்தால் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வரும். அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், எந்த பேங்க் மூலிமா நீங்கள் அமௌண்ட் வந்து அப்ளை பண்ணீங்க, அப்புறம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பர், அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து என்றைக்கு ரீஃபண்ட் ஆச்சு உங்களுக்கு அப்படின்ற டேட்டும் மென்ஷன் ஆகி வரும். ஆல்ரெடி ரீஃபண்ட் பண்ணி இருந்தால். சரியா? சப்போஸ் வந்து ரீஃபண்ட் ஆகலை, சரிங்களா, ரீஃபண்ட் ஆகலைன்னா என்ன வரும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போ வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரிலன்னு வைங்களேன், யூசர் ஐடி தெரியுது, பாஸ்வேர்டு நம்மளுக்கு தெரில, ஃபர்காட் அப்படின்ற மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணால் கூட இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்றது நம்மளுக்கு மெயில் மூலமாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அதுக்கப்புறம் இல்லை இந்த கேப்ச்சா என்டர் பண்ணி ஃபர்கட் பாஸ்வேர்டு வந்ததுக்கப்புறம் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ப்ரொசீஜர் ஆரம்பிக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடணும், பாஸ்வேர்டு போடணும், கேப்ச்சா என்டர் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஆல்ரெடி ரீஃபண்டட்ன்றது வருதா, இல்லை வந்து ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கான லிங்க் வருதா அப்படின்றது அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் ரெக்வஸ்ட் ஃபார் அமௌண்ட் ரீஃபண்டட். ஆல்ரெடி ரீஃபண்டட்னா உங்களுக்கு அந்த மாதிரி வரும். சப்போஸ் வந்து ஆல்ரெடி ரீஃபண்ட் ஆகலாம், ரைஸ் ரெக்வஸ்ட் ஃபார் அமௌண்ட் ரீஃபண்டட் அப்படின்ற மாதிரி வரும். அதில் என்னென்ன இருக்கும், அதே மாதிரி யூசர் ஐடி இருக்கும், பாஸ்வேர்டு இருக்கும், கேப்ச்சா இருக்கும். அது நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அந்த போஸ்ட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்தை அசஸர் பண்ணனா அசஸர் அப்படின்றது வரும். அதுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணீங்க, எப்போ அப்ளை பண்ணீங்க அப்படின்றத ஒரு டீட்டெயில்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கிளிக் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ரீஃபண்டட் ரெக்வஸ்ட் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணணும். ஓகேவா? கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு டேப் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் என்ன இருக்கும், உங்கள் நேம் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண சொல்லி வரும். சரிங்களா? உங்களோட அக்கௌண்ட் நம்பரு, அதுக்கப்புறம் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு, என்ன பேங்க்கோ அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தனா உங்களுக்கு வந்து அந்த ரெக்வஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் என்ன டைமிங்கிலோ பேங்க் ஒர்க்கிங் டைமில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டைமில் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். ஓகேவா? ஆல்ரெடி ரீஃபண்ட்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ரீஃபண்டட் அப்படின்ற யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் போட்ட உடனே ஆல்ரெடி ரீஃபண்டட் அப்படின்றது வந்துடும். எப்போ ரீஃபண்ட் பண்ணாங்க அப்படின்ற டேட் கொண்டு வரும். ஓகேவா? சப்போஸ்
ரீஃபண்ட் ஆகலைன்னா ரைஸ் ரெக்வஸ்ட் ரீஃபண்ட் அப்படின்ற மாதிரி வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறப்ப என்ன பேங்க் டீட்டெயில் கொடுத்தீங்களோ அதே தான் கொடுக்கணும், வேறு எதுவுமே சப்போஸ் இது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து கொரிஸ் ஏதாவது ஏற்பட்டால் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பர் கால் பண்ணியோ இல்லை மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அந்த மெயிலுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கூட நம்ம கேட்கலாம். கம்பல்சரி அவங்களை ரிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ண எக்ஸாமுக்கான காசு தான் இது. ஸோ எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதில் ஒரே ஒரு கொரி மட்டும் நான் ரிப்பீட்டடாக வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா கேட்டது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட்டே ரீஃபண்ட் ஆகாமல் ஆல்ரெடி ரீஃபண்டட் அப்படின்ற மாதிரி வந்துடுது. நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸும் அதில் மென்ஷன் ஆக மாட்டேங்குது, பிளாங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி. ரீஃபண்ட் ஆன டேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுவும் பிளாங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவங்க எல்லாருமே வந்து கொரிஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த மெயில் ஐடி மூலமா. அதனால் நீங்களும் சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ரீஃபண்ட் வந்து அமௌண்ட் வராமல் இருந்தால் ஒன் செகண்ட் நீ பேங்க் அக்கௌண்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு இந்த வெப்சைட்டில் நீங்கள் கொரிஸ் ரைஸ் பண்ணலாம், சரிங்களா? ஏன்னா இது நமக்கான அமௌண்ட் தான். ஸோ நம்ம வந்து ரீஃபண்ட் அகைன் நம்ம வாங்கி தான் ஆகணும், ஓகேவா? நானுமே இந்த ப்ரொசீஜர்லாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சப்போஸ் எக்ஸாம் வச்சுருந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் எக்ஸாம்ன்றது வைக்கலை. ஸோ வந்து கேன்சலேஷன் பண்ணி அதுக்கான ரீஃபண்ட் அமௌண்ட் மட்டும் தான் போட்டிருக்காங்க, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலை, ஓகேவா? ஸோ எக்ஸாமுக்காக தான் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு கூட இருந்திருப்பாங்க. பார்ப்போம் ஃபியூச்சரில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இந்த ஷார்ட் வீடியோ ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சேன், அதனால் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து RRB ALP அந்த எக்ஸாமுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனாக இருக்கும். ஸோ மெட்டீரியல்ஸ் எதாவது தேவைப்பட்ட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இந்த வீடியோ ரிலேட்டடாக டவுட் ஏற்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். தேங்க்யூ.